திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பெரிய முதலையாக இருக்கக்கூடியவர்தான் துரைமுருகன் அவர்களின் பண்ணை வீட்டில் தற்பொழுது மூட்டை மூட்டையாக கருப்பு பணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றப்பட்டிருப்பது திமுகவினர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பொங்கல் கூட என்று பார்க்காமல் துரைமுருகன் அவர்களை சுற்றி வளைத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றியடைந்த பொழுது துரைமுருகன் தான் முதல்வராக பதவியேற்பார் என்று எதிர்பார்த்த நிலையில் ஸ்டாலின் தான் அதற்கு தகுதியானவர், நான் எப்போதுமே கோபாலபுரத்தின் அடிமை என்று கூறியுள்ளார். தற்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகமே துரைமுருகனை கைவிட்டு விட்டது என்றே நாம் கூறலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக கொண்டு வர வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் கடுமையான முயற்சியிலும் திட்டத்திலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் முதலீடு செய்வதற்காக கோபாலபுர கொள்ளையர்கள் கூட்டத்திற்கு அனுமதி பெறாமல் துரைமுருகன் அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு மோசடித்தனம்தான் 60,000 கோடி மணல் கொள்ளை. இதை ஏற்கனவே கண்டித்த ஸ்டாலின் அவர்கள் அதை பேச்சை கேட்காமல் மீண்டும் ஒரே தவறை செய்ததன் காரணமாக அமலாக்கத்துறை அதிகாரிகளால் நேரடி விசாரணைக்கு அழைத்து சென்று இருக்கிறார் துரைமுருகன் அவர்கள். மீண்டும் எப்ப வேண்டுமானாலும் விசாரணைக்கு அழைப்பார்கள் என்றும் ஏற்கனவே அறிவிப்புகள் வெளியாகியிருந்த நிலையில் பொங்கல் என்று தற்பொழுது துரைமுருகனுக்கு சொந்தமான பண்ணை வீட்டில் இன்று மதியானம் 2 மணி அளவில் சோதனைகள் நடைபெற்றது. இதில் கட்டுக்கட்டாக கருப்பு பணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் சுமார் 75 கோடி ரூபாய் கருப்பு பணங்களும் 50 கிலோ தங்க நகைகளும் கைப்பற்றப்பட்டு இருக்கிறது. இதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பதில் கூறுமா அல்லது அமைச்சரவை பட்டியலிருந்து துரைமுருகனை நீக்குமா என்பது கேள்விதான். இதனை பற்றி இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறுவது, திமுகவில் ஒருவன் திருடனாக இருந்தால் மன்னித்து விடலாம், 2 பேர் திருடனாக இருந்தால் மன்னித்து விடலாம், ஒற்றுமையாக திமுகவில் இருக்கக்கூடிய அனைவருமே திருடர்கள் கூட்டமாக இருந்தால் தமிழக மக்கள் தான் ஏமாற்றி விட்டார்கள். இனி கடந்த 10 ஆண்டுகள் போலாக இனி வரக்கூடிய வருடங்களிலும் திமுக ஆட்சியை கைப்பற்றாது. இந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் செய்யக்கூடிய ஊழலை செய்துவிடட்டும், அடுத்த ஆட்சியில் நிச்சயமாக அதற்கான தண்டனையை அணிவிப்பார்கள். தற்பொழுது துரைமுருகன் அவர்கள் இன்று இரவிற்குள் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை கைது செய்யப்பட்டால் 60,000 கோடி மெகா ஊழலை செய்த துரைமுருகன் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறியிருங்கள். நன்றி, வணக்கம்.